காமெடியனை தமிழ் என்னவென்று கூறுவார்கள். விகடகவி வடிவேலு அவர்கள் கூறுவது போல, அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு பின்னாடி என்று எடுத்துக்கொள்ளலாம். கல்யாணத்துக்கு முன்பாக ஏற்படும் இந்த காதல் எந்த விதமான தாக்கங்களை ஒரு காதலனிடம் ஏற்படுத்தும் என்பதையும், ஒரு காதலி எப்படியெல்லாம் அவனை நினைத்து தன்னை மறந்து இருக்கிறாள் என்பதையும் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் வள்ளுவன், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே. எனக்கு தெரிந்து இவரை பின்பற்றி தான் கண்ணதாசன் அவர்களும், வைரமுத்து அ மிக நிறைய பாடல்களையோ எழுதியிருப்பார்களோ என்ற ஐயமும் எனக்கு ஏற்படுகின்றது. ஆ நான் நேரடியாகவே இந்த குறளுக்கு சென்று விடுகின்றேன். இந்த அதிகாரத்தினுடைய பெயர் காதல் சிறப்பு உரைத்தல். இதுல வந்து அந்த காதலரும், காதலியும் எப்படியெல்லாம் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக கூறியிருக்கிறார். முதல் பாடல், "பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயிலிரு ஊறிய நீர்." அதாவது காதலுக்கு கண் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது ஆ நகைச்சுவையாக நம்ம அத பத்தி சொல்லுவோம் அந்த மாதிரி. அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லன்னா காதலர் வந்து எவ்வளவு தூரம் அவர நேசிச்சா, அந்த காதலனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீரானது, வாயில் கூடிய எச்சில். அது வந்து எப்படி இருக்கிறதாம், பாலோடு தேன் கலந்தது போல இனிமையாக இருக்கிறதாம். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், அவருடைய மொழியானது பனிமொழி. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே அவ்வளவு இனிமை வாய்ந்ததாக, பண்புடையதாக, அன்புடையதாக இருக்கிறதாம். அதனாலேயே அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நீரானது பாலோடு தேன் கலந்தது போல இனிமையாக இருக்கிறது என்று அந்த காதலர் செம்மாந்து கூறுகிறார். இது ஒரு வகையில் நமக்கு எல்லாருக்குமே படிப்பினையும் கூட. ஒரு மனைவியானவளோ அல்லது மனைவியாகப் போகிற ஒரு பெண்ணோ அல்லது காலில் இருக்கக்கூடிய பெண்ணோ, அவருடைய மொழியானது எத்தனை அனுசரணையோடு, எத்தனை அன்போடு இருக்க வேண்டும் என்பதையே எனக்கு வலியுறுத்துவது போல இருக்கின்றது. அடுத்த பாடல் 1120 இந்த அதிகாரமானது 113வது அதிகாரம். ஆ அடுத்த பாடல், "உடம்பொடு உயிரிடை எண்ணமற்ற அன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு." ஒரு காதலனுக்கும், காதலிக்கும் நடுவே ஈகோ என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இந்த கர்வம் மட்டும் புகாமல் இருந்துவிட்டால், அந்த இருவருக்கு உள்ளே கூடிய நட்பானது எத்துணை வலிமை மிக்கது என்பதையே இங்கே அவர் கூறுகிறார். அந்த நெருக்கம் என்பதும் எப்படி இருக்கும் என்றால், நட்பினூட ஊடே கிடைத்த ஒரு நெருக்கமாகத்தான் இதை அவர் கூறுகிறார். "உடம்போடு உயிரிடை." உடலோடு உயிர் எப்படி பிரியாமல் எப்பொழுதுமே இருக்கின்றதோ, ஒருத்தன் உயிரோட இருக்கணும்னா உடம்பும் உயிரும் ஒண்ணா இருக்கணும். அப்பதான் வந்து உயிரோட இருக்கிறதாகவே அர்த்தம் அல்லவா? அதைப் போலவே எண்ணமற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அந்த எண்ணங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த பெண், அந்த காதலியினுடைய உறவு இவருக்கு எப்படி இருக்கிறது என்றால், அந்த மடந்தையான அந்த பெண்ணாம். மடமை மிக்க அழகான ஒரு பெண். அவளோடு இருக்கக்கூடிய உறவு என்பது மிகுந்த நட்புக்குரிய ஒரு உறவாக இருக்கிறது. உடலும், உயிரும் எவ்வாறு பிரியாது இருக்கின்றதோ, அதைப்போல இந்த காதலனும், காதலியும் பிரியாமலே இருக்கிறார்களாம். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இந்த உணர்வுகளுக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய வார்த்தைகளும் அவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. ஒருவரை நீங்கி இன்னொருவர் இருக்க மாட்டார் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றது. அடுத்த பாடல், அடுத்த குறள். "கருமணியிற் பாவாய் நீ போதாயாம். கருமணியிற் பாவாய் நீ போதாயாம். வீழும் திருநுதற்கு இல்லை இடம்." "கருமணியிற் பாவாய் போதாயாம். வீழும் திருநுதற்கு இல்லை இடம்." அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய இந்த கருமணி, அதை பாப்பா என்று கூட தமிழில் அழைப்பார்கள். அந்த பாவாயை, அந்த குழந்தை, அந்த அந்த பாப்பாவை நோக்கி இவர் காதலர் சொல்கின்றாராம், "உனக்கு இங்கே இடம் இல்லை, சென்று விடு வெளியே." ஏன் என்று கேட்டால், "என் மனதிற்கு இனிய இந்த காதலி என் கண்ணிற்குள்ளே தங்குவதற்கு இடமில்லை" என்று கூறுகிறாராம் காதலர். எப்பேர்ப்பட்ட ஒரு திருக்குறள் பாருங்களேன்! "கருமணியிற் பாவாய் போதாயாம். நீ போய்விடு. ஏன்னா என்னோட காதலி என்ன கண்ணுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இடம் இல்ல, பத்தல. நீ போயிடு." அப்படின்னு தியாகம் பண்றாராம் அந்த காதலர். எல்லாருக்கும் இப்படி ஒரு காதலர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் செஞ்சவங்க எல்லாரும் இப்படி காதல் பண்ணாலும் ரொம்ப இனிமையா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த பாடல், அடுத்த திருக்குறள். "வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து." வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை. அதாவது இவர் இந்த காதலர் வந்து உயிர்ப்போட இருக்கிறார் அப்படின்னா, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்குதாமா.
அந்த பொண்ணு வெளியில போயிடுச்சுன்னா, சாதல் அதற்கென நீங்கும் இடத்து. அந்த பெண் அந்த இடத்திலிருந்து நீங்கி சென்று விட்டால், இவரை சந்தித்து விட்டு அந்த காதலியானவள் சென்று விட்டால், செத்ததுக்கு சமானமாக இருக்கிறது என்று அவர் வந்து குறிப்பிடுகின்றார். எவ்வளவு ஆழமான ஒரு அன்பு, எவ்வளவு ஆழமான ஒரு காதல் என்று நான் வியந்து இந்த திருக்குறளை எல்லாம் படித்து வந்தேன். வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை, சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. அவள் சிறிது நேரம் நீங்கிவிட்டால் கூட செத்ததைப் போல இருக்கிறது என்று அவர் புலம்புகிறார். அப்படி ஒரு நெருக்கமான ஒரு உறவு என்று குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்திலே 5வது குறள், உள்ளுவன் மன்யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள்ளமர் கண்ணால் குணம். இந்த குறளை நான் வாசித்த பொழுது எனக்கு நினைவிற்கு வந்த ஒரு பாடல் வரி என்றால், மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே தெம்மாங்கே. அது போல உள்ளுவன் மன்யான் மரப்பின், அதாவது இவருடைய கண்களானது எப்படி இருக்கிறது என்றால், ஒள்ளமர் கண்ணால் குணம், ஒளி பொருந்திய கண்களை உடையவளாம் இவருடைய காதலி. அவளுடைய குணங்களும் எப்படி இருக்கிறது என்றால், ஒளி பொருந்திய குணங்களாகவே இருக்கின்றதாம். அவள் கண்ணும் குணமும் ஒளி பொருந்தியவையாகவே இருக்கின்றதாம். அவளை நான் நினைத்துக் கொள்வேன். எப்பொழுது? மறக்கும் பொழுதெல்லாம் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அவளை மறந்தால்தான் நினைப்பதற்கு, நினைவாகவே அவள் மட்டும்தான் இருக்கிறாள் என்று அவ்வளவு அழகாக இந்த குறள் என்னுடைய காதிற்கும் மனதிற்கும் மிகவும் இனிமையாக இருக்கிறது. அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். உள்ளுவன் மன்யான் மரப்பின் மரப்பரியேன், மறப்பதை கூட மறந்து விட்டேன் ஒள்ளமர் கண்ணால் குணம். அவளுடைய குணம், அவளுடைய கண்கள் அப்படி ஒளி பொருந்தியவையாக இருக்கின்றது. மறக்க முடியுமா என்று அவர் கூறுகிறார். அடுத்தது, வாசுகியை எத்தனை தூரம் அவர் நேசித்தார் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த குறள் 6வது, கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியர் எம் காதலர். இது காதலி வந்து சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அவர் வந்து சத்தாய்ச்சாரு, இப்ப அம்மா வந்துட்டாங்க, தலைவி வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் மருகுவரா. அதாவது என்னுடைய கண்களில் இருந்து இருக்கிறாராம் அவர், எப்பயுமே கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாராம் அவரு, அங்கிருந்து போகவே மாட்டாராம். அதே மாதிரி இமைப்பின் மருகுவரா, அந்த அம்மா மறந்து கூட கண்ணை இப்படி சிமிட்டிட்டா, கண்ணை இப்படி கொஞ்ச நேரம் மூடிட்டா கூட அவர் வந்து வருந்த மாட்டாராம், பொறுத்துக்குவாராம். ஏன்னா அவ்வளவு நுண்மையான ஒரு மனிதராம் அவர். அந்த காதலர் வந்து அவ்வளவு நுட்பமான அன்பு நிறைந்த ஒரு மனிதராம். அதனால அந்த அம்மா கண்ணையே மூட மாட்டாங்களாம். அப்படி மூடினா கூட அவர் கோச்சுக்க மாட்டாராம். எவ்வளவு அழகான ஒரு காதல் பாருங்க. அடுத்த குறள், கண்ணுள்ளார் கா கண்ணுள்ளார் காதலவராக நன்னும் கண்ணுள்ளார் காதலராக கண்ணும் எழுதேம் கரப்பார்க்கு அறிந்து என்று கூறுகிறார்கள். அதாவது அந்த கண்ணுக்குள்ளேயே அவர் இருக்கிறாருன்னு அந்த அம்மா சொல்லி புலம்பியிருக்காங்க இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்களாம், அந்த கண்ணுக்குள்ள இருக்கிறது காதலாக இருப்பதால கண்ணுக்கு வந்து மை கூட எழுத மாட்டாங்களாம். ஏன்னா அது வந்து அவரை துன்பப்படுத்தி அவரை வெளியேற்றி விடுமாம். அதனால கண்ணுக்கு மை கூட எழுத மாட்டாங்களாம் அந்த காதலி. கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து, அவருக்கு வந்து அது தீண்டி அவரை வந்து வெளியே அனுப்பி விடுமோ, கண் சிமிட்டிட்டா அவர் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி மை கூட எழுத மாட்டாங்களாம் இந்த காதலி. அடுத்த குறள் 8வது, நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து. இது இன்னும் சிறிது நகைச்சுவையாக கூட தோணலாம். இவர்களுக்கெல்லாம் சற்று புத்தி பேதலித்து விட்டதோ என்று கூட நமக்கு தோணலாம். ஆனால் காதல் வயப்பட்டவர்களை கேட்டால் தெரியும். அனுதினமும் அனுக்ஷணமும் அவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா? இந்த அம்மா சொல்றாங்க, நெஞ்சத்தார் காதலராக இருப்பதால், நெஞ்சத்துக்குள்ள இருக்கிறவர், அகத்துக்குள்ள இருக்கிறவர் வந்து காதலராக இருப்பதனால, வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து, சூடான உணவுப் பொருளை கூட இவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அது உள்ளே இறங்கி அவரை சுட்டு விடும் என்பதனால், இவர்கள் சூடான உணவை கூட தவிர்த்து விடுவார்களாம். இது காதலுடைய உச்சபட்ச பித்தம் என்றே நான் கொள்கின்றேன். காதலிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது என்ன எப்படி இருக்கும் என்பது. நெஞ்சத்தார் காதலராக வெய்துண்டல் அஞ்சுதும், அதை நான் சாப்பிட கூட பயப்படுகிறேன். வேப்பாக்கறிந்து, அதனால் அப்படி சூடாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை நான் சாப்பிடுவதில்லை என்று இந்த காதலி கூறுகிறார். 9வது குறள், இது ஒருபடி மேலே இருக்கும். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல்
அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இல் ஆர் என்று கூறுகிறார். அதாவது கண்ணிமைத்தால் இமைப்பின் கரப்பாக்கு அறிவல். கண்ணை இமைத்தாலே அவர் வெளியே போய் விடுவாரோ. ஏன்னா கண்ணுக்குள்ளேயே தான் 2 பேரும் வச்சிருக்காங்க. அவர் கண்ணுமணி பாப்பா வெளில போக சொல்லிட்டாரு. இந்த அம்மா கண்ணுக்குள்ளேயே அவரை வச்சிருக்கிறாங்க. கண்ணுக்குள்ளேயே இருக்கிறதுனால கண்ணை இமைக்க கூட மாட்டாங்களாம் இவங்க. அப்படி இமைக்காமலே தூங்காமலே கிடப்பாங்களாம் விடிய விடிய. இத பாக்குற மத்தவங்க எல்லாம் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இல்லார். அதாவது மத்தவங்க எல்லாருமே அந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு தூங்காமலே கிடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த காதலருக்கு சற்றும் அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். அவருக்கு கருணையே இல்ல. இந்த பொண்ண சரியா பாத்துக்கல. அதனால இந்த பொண்ணு கண்ணு தூங்காம இருக்குதுன்னு சொல்லி ஊராரெல்லாம் ஏசுறாங்களாம். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் என்று 9வது குறளிலே இந்த அதிகாரத்திலே கூறுகின்றார். அடுத்து கடைசி குறள் இந்த அதிகாரத்திலே, உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகத்து உறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். மறுபடியும் ஊர்க்காரங்க தான் ஏதோ சொல்றாங்க. 2 பேர் காதலிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஊர்க்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். நட்புகளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும். அப்படி இவருடைய காதல் எல்லை மீறி இருப்பதால் எப்படி இருக்குதுன்னா, உவத்துறைவர் உள்ளத்துள் என்றும் அவருடைய உள்ளத்திலே அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே அகத்திலே அவர் என்னைக்குமே உவந்து இருப்பாராம். ரொம்ப மகிழ்ச்சியோட குடியிருக்கிறாராம். ஆனா இத பாக்குறவங்க இத தெரியாம என்ன இகந்துரைவர் என்ன இகந்துரைவர் அப்படின்னா, அந்த பையன் அப்படி ஒண்ணும் சரியில்லைங்க. இந்த பொண்ணு தாங்க இப்படி சுத்திட்டு இருக்குது. இந்த பொண்ணு தூங்காம இருக்குது. இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குது. கண்ணுக்குள்ள வச்சிருக்கேங்குது. சாப்பிடாம இருக்கிறேங்குது. அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில இவர் தன்னோட நெஞ்சத்துக்குள்ளேயே வச்சு இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு நட்புறவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊர் கதை கட்டிடுதாம். அததான் இவர் சொல்றார். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் மிகத்துறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். இவ்வூர்காரங்களுக்கு தெரியாது இல்லையா அகத்துள் என்ன நடப்பது என்பது. ஆக இந்த 10 குறளிலுமே திருவள்ளுவர் ஒரு காதலன் காதலி எப்படியெல்லாம் அந்த காதலுக்கு சிறப்பு செய்கிறார்கள், எப்படியெல்லாம் அவருடைய உணர்வுகளை பகிர்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். கேட்டமைந்த தமிழ் திண்ணை மக்களுக்கு நன்றி. ஆதலால் மக்களே இருக்கும் காலம் வரைக்கும் அனைவரும் காதலியுங்கள். உங்களை நீங்களே நேசியுங்கள், மற்றவர்களையும் நேசியுங்கள், உங்கள் காதலரையும் நேசியுங்கள். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி திவ்யா.